சினத்தை பற்றி வள்ளுவர் சொல்லும்போது சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும் சொல்றார். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி, யாரை சினம் சேருகிறதோ அவர்களை அழித்துவிடும். இனமெனும் ஏமப்புனையை சுடும். இனம் என்றால் உறவு, நட்பு. அந்த நட்புறவில் உள்ள அனைவரையும் அந்த நட்பையும் கெடுத்து விடும். ஏமப்புனை என்றது என்னன்னா, பொன் போன்ற தூய்மையான நட்பாக இருந்தாலும் கூட சரி, அந்த சினம் வந்ததுன்னா அதை கூட கெடுத்து விடும். ஏமம் என்றால் பொண்ணு, ஏமப்புனையை சுடும். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும். இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுக்கோ. இந்த சினம் வரும்போது என்னென்ன நிகழ்ச்சிகள், விளைவுகள் உடலை மனதையும் நடக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஊன்றி கவனிக்கணும். அதை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். ஊன்றி கவனிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை